பாஜக பண்ணுது இல்ல ஈசி பண்ணுது அதெல்லாம் விட்டுருங்க. வாக்காளர் பட்டியலில் ஏராளமான குளறுபடி இருக்கு அப்படின்னு எங்க அண்ணாத்த ராகுல் தான் சொல்லி நிற்கிறாரு. என்னங்க அப்புறம் நீங்க தோத்து போட்டீங்கன்னா அவர் அங்கேருந்து வருவாரு, ஒரு பிபிடி பிரசன்டேஷனை போட்டு காமிச்சிட்டு பாருங்க இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லாரு. எதுக்கு வம்பு அப்படின்னு அவங்க சரி பண்றாங்க. தப்புன்றீங்க, சரி பண்ணா கூடாதுன்றீங்க. என்னதாங்க உங்களுக்கு வேணும்? அத்தனை பேரை நீக்கினாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்ப நிஜமாவே அத்தனை லட்சம் பேர் இருந்திருந்தாங்கன்னு சொன்னா கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே, கோர்ட்ல கொண்டு போய் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணிருக்க வேண்டியதானே. இப்பவும் அந்த எஸ்ஐஆர் எடுத்து கேஸ் நடந்துருக்குது சுப்ரீம் கோர்ட்ல. பீகார் ஒரு விஷயம் போதுமே, பாருங்க இத்தனை பேர் அவங்க நீக்கிட்டாங்க, அவங்க எல்லாம் இருக்காங்க, அதனால தான் நாங்க தோத்து போயிட்டோம், எலெக்ஷனே செல்லாது, 6 மாசத்துக்குள்ள ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண வேண்டியதானே. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்களா? ஃபார்ம் வரலையா? அப்போ நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு வழி இருக்குது இல்லையா? அதுக்கு தானே கட்சிக்காரங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்ல போனால் இதில் திமுக தான் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுகின்றார்கள். எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் போகிறாங்க. அப்புறம் நீங்கள் நீக்கிட்டாங்க அப்படின்னா சரி, அப்போ அந்த 97 லட்சம் பேர் அதில் 26 லட்சம் பேர் இறந்தவர்கள்னு சொல்கிறாங்க. மீதி இருக்காங்கல்ல, அவங்க அந்த பக்கம் போயிருக்காங்க, என்ன பக்கம் போய்க்கிறாங்க அப்படின்னு லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுங்க, சேர்த்துருங்க. ஃபார்ம் 8 இருக்குதுல்ல, டைம் கொடுத்துக்கிறாங்கல்ல, அதை விட்டுட்டு டைம் பத்தலைன்னா இல்லாத வாக்காளர்களை வச்சுதான் ஜெயிச்சாங்க நடத்தும். அப்படி மாறினாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த குற்றச்சாட்டு உறுதியாகிவிடும். எதுன்னா பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு குளறுபடியான வாக்காளர் பட்டியலை வச்சுதான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, அது இல்ல சரி பண்ணிட்டாங்கன்னு உடனே தொகுதி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காகவாது அவங்க தொகுதி மாறக்கூடாது. ஏன் அந்த தொகுதியில இருந்தா ஒரு 40,000 50,000 அப்படின்னு நீக்கி இருக்க போறாங்க. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவா. தமிழக தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நேற்று வாக்காளர்கள் நீக்கம் குறித்து தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. சுமார் 1 கோடி பேர், அதாவது 98 லட்சம் பேர்கிட்ட வாக்காளர்கள்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் தான் அதிக அளவு வாக்காளர்கள், சுமார் 15 லட்சம் வாக்காளர்கள் சென்னையிலேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பெருமளவு குறைந்த அளவு தான் இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆலந்தூர் போன்ற சட்டமன்ற தொகுதியில் தான் அதிக அளவு, அதாவது 1,05,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. முதல்வர் அவர்களுடைய தொகுதியில் 1 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. துணை முதலமைச்சர் அவருடைய தொகுதியில் 90,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் எல்லாமே விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பீகாரை விட தமிழ்நாட்டில் தான் அதிக வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விமர்சனம், ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? சென்னையில் 15 லட்சம் இதுதான் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, சென்னையில் தான் இந்த வீடு மாறுறது அப்படின்றது நிறைய இருக்கும். இன்னைக்கு இங்கே இருப்பாங்க, அடுத்தது அந்த பக்கம் போவாங்க. அண்ட் மோஸ்ட்லி அது ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்னா கூட வேற தொகுதியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ என்னோட பையன் விஷயத்தில் அப்படி தான் நடந்தது. என் பேர் இருக்குது, என் பையன் பேர் வரல. என்னன்னா அவன் வீடு மாறி போயிட்டான். மாறின இடத்துல அவனுடைய ஓட்டர் ஐடியை அவன் மாற்றிக்கலை. இதுதான் காரணம். ஏன்னா சரி இங்கே இருப்போமா அங்கே இருப்போமா அப்படின்ற இதில். ஸோ இந்த மாதிரி இருக்கும். உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு நபர் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் இப்போ வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபார்ம் 8 அதுதான் நினைக்கிறேன். அதில் நான் இதுக்கு முன்னாடி அங்கே இருந்தேங்க, இப்போ நான் இங்கே வந்துட்டேங்க. அதாவது நேற்றுக்கு நான் அதிமுகவில் இருந்தேன், இன்னைக்கு நான் திமுகவில் வந்தேன் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அந்த மாதிரி நான் அங்கே இருந்தேன், இப்போ இங்கே வந்துடுறேன் அப்படின்னு ஃபார்ம் 8 சப்மிட் பண்ணுங்க. இதுக்கு தானே சப்போஸ் உங்களால் முடியல அப்படின்னாலும் இந்த பூத் லெவல் ஏஜென்ட் அப்படின்னு இருக்காங்க, கட்சிக்காரங்க இருக்காங்க, அவங்க வர போகிறாங்க, ஃபார்மை கொண்டு போய் சப்மிட் பண்ண போகிறாங்க. ஆமாம் சார், அது பாருங்கள் எலெக்ஷன் கார்டு இருக்குது, இருந்ததுன்னா போன தடவை அங்கே ஓட்டு போட்டேன், இப்போ நான் ஊடு மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 26 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். இதெல்லாம் சரிப்படுத்த தானே வேணும். நான் எதுக்காக சொல்றேன்னா, பாஜக பண்ணுது இல்லை ஈசி பண்ணுது அதெல்லாம் விட்டுருங்க. இந்த வாக்காளர் பட்டியலில் ஏராளமான குளறுபடி இருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. எங்கள் அண்ணாத்த ராகுல் தான் சொல்லி நிற்கிறாரு. ஸ்டேட்டாக போயிட்டு எல்லாத்தையும் காமிச்சு நிற்கிறாரு, இவ்வளோ குளறுபடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குளறுபடி இருக்குதுன்னு சொன்னால் சரி பண்ணணுமா வேணாமா அதை சொல்லுங்கள். அதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது அப்படின்னா என்னங்க அப்புறம் நீங்கள் தோற்று போட்டிங்கன்னா அவர் அங்கேருந்து வருவார், ஒரு பிபிடி ப்ரெசன்டேஷனை போட்டு காமிச்சிட்டு பாருங்க இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்லாரு. எதுக்கு வம்பு அப்படின்னு அவங்க சரி பண்ணுறாங்க. தப்புன்றீங்க, சரி பண்ணால் கூடாதுன்றீங்க. என்னதாங்க உங்களுக்கு வேணும்? இல்லை, இப்போ இந்த எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் வேகமாக இப்போ நடத்திக்கிட்டு இருக்கிறது குறித்து தான் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் முன்வைக்கிறாங்க. என்னன்னா காலம் பத்தாது, ஓராண்டுக்கு முன்னால் அல்லது 2 ஆண்டுக்கு முன்னால் இதை துவக்கி இருக்கலாம் அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ சென்னை போன்ற தொகுதிகளில் இது போன்ற லட்சக்கணக்கான வாக்காளர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நீக்கம் செய்யப்பட்டக்கூடிய நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தொகுதி மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குமா?
அது எல்லா தொகுதியிலையும் தான் வந்து அப்படி நிறுவி வச்சுக்கிறாங்க 15 லட்சம் அப்படின்னும் போது காலம் இல்லைன்னா திருப்பி திருப்பி சொல்லாதீங்க. இங்கே சில பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ அது எனக்கு எப்படி ஃபில்அப் பண்ணுறதுனே தெரியல, என்னன்னே தெரியல. ஏங்க நீங்கள் எல்லாம் வந்து படிக்காதவங்க, வந்து ஒன்றும் முன்னேறாதவங்க அப்படின்னு சொல்கிற பீகார்லேயே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு விட்டாங்க. அங்கேயே எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ அத்தனை பேரை நீக்கினாங்கன்னு சொன்னாங்கல்ல. அப்போ நிஜமாவே அத்தனை லட்சம் பேர் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் கோர்ட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே, கோர்ட்டில் கொண்டு போய் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்க வேண்டியது தானே. இப்போவும் அந்த எஸ்ஐஆர் எடுத்து கேஸ் நடந்துருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். பீகார் ஒரு விஷயம் போதுமே, பாருங்க இத்தனை பேர் அவங்க நீக்கிட்டாங்க, அவங்கெல்லாம் இருக்காங்க, அதனால தான் நாங்கள் தோத்து போயிட்டோம், எலெக்ஷனே செல்லாது, 6 மாதத்துக்குள்ள ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ண வேண்டியது தானே, ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்களுக்கே நல்லா தெரியுது இதெல்லாம் இருக்க தான் செய்யும், குளறுபடி இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். எதுக்கு அதெல்லாம்? அது சில பேருக்கு வந்து சில நேரங்களில் அது சௌகரியமாக இருக்குது போல இருக்குது, அதனால அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா காலம் இல்லைன்னு சொல்லாதீங்க. எவ்வளோ நேரம் ஒன்று, 1 வருஷம் 2 வருஷமா இதுக்கெல்லாமே என்னங்க பேசுகிறீங்க நீங்கள்? அது பாருங்க, ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்களா, ஃபார்ம் வரலையா, அப்போ வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு வழி இருக்குது இல்லையா? அதுக்கு தானே வந்து கட்சிக்காரங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லப்போனால் இதில் வந்து திமுக தான் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுகின்றார்கள். எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் போகிறாங்க, அந்த ஃபார்ம் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு அசிஸ்ட் பண்ணுறாங்க. மற்ற கட்சிகள்லாம் வந்து இருக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் நீங்கள் வந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா சரி, அப்போ அந்த 97 லட்சம் பேர், அதில் 26 லட்சம் பேர் இறந்தவர்கள்னு சொல்கிறாங்க, மீதி இருக்காங்கல்ல அவங்க அந்த பக்கம் போயிருக்காங்க, என்னடா போய்க்கிறாங்க அப்படின்னு லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுங்க, சேர்த்துருங்க. ஃபார்ம் 8 இருக்குதுல்ல, டைம் கொடுத்துக்கிறாங்கல்ல, அதை விட்டுட்டு டைம் பத்தலைன்னா இது பாருங்க, எவ்வளோதான் டைம் கொடுத்தாலும் நமக்கு பத்தாது. இப்போது 1 மாதம் டைம் இருக்குது பரீட்சைக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளாம் என்ன பண்ணோம், 1 மாதம் இருக்குது மச்சி பார்த்துக்கலாம் அப்படின்னு இழுத்தடிப்போம். 1 வாரம் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பயப்படுவோம். ஒரே நாள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி முழுக்க உட்காந்து படிப்போம். அதானே நம்ம பழக்கம். அந்த மாதிரி தான் இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஏதோ டைம் கொடுத்துக்கிறாங்க, வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துச்சு, இல்லாதவங்க முட்டு போனவங்க பேரை கொண்டு போய் சேருங்க இருந்ததுன்னா. இல்ல அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த புதிய வாக்காளர்கள் 18 வயதை அடைந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம் பெருமளவுல சேர்க்கவே இல்லை. ஏன்னா வந்து உங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, இந்த அடிப்படையில படிச்ச சர்டிபிகேட் எடுத்துட்டு வாங்க, இந்த அடிப்படையில புது வாக்காளர்கள் நிறைய பேர் விடுபட்டிருக்காங்க அப்படின்னு கருத்துக்கள் வெறும் குற்றச்சாட்டு தாங்க, அப்படியே சொல்லிட்டு போலாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா கொண்டு வந்து நிறுத்துங்க. அதுதான் மறுபடியும் சொல்கிறேன்ல, அது இப்போ போங்க, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு தானே இருக்குது, ஒன்றும் முடியலைல்ல. இன்ஃபேக்ட் சில மாநிலங்களில் வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. கேரளாவில் என்ன சொன்னாங்க, பஞ்சாயத்து எலெக்ஷன் நடக்குது அதனால் இது பண்ண முடியாதுன்னாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. இப்போ மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் கொஞ்சம் டைம் வேணும்னா அப்படின்னு. அதை கேட்டு போங்க. அதுக்காக எதுவுமே செய்யக்கூடாதுன்னா சரி ரைட்டு, 18 வயசு ஆனவங்க சேர்க்கலையா, அப்போ சேர்க்கலைன்னா நீங்கள் கொண்டு போய் நிறுத்துங்க. இதை பாருங்க, இவர் இருக்காரு, இல்லை அவங்க அப்பா அம்மா இங்கே இருக்காங்க அப்படின்னு கொண்டு போய் அதை காமிங்க, ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அவங்க கேட்குற டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா அவங்க சேர்த்துக்க போகிறாங்க. இதை விட்டுட்டு சேகலை இப்படியே சொல்லிட்டு இருந்தா இது என்னங்க, இது என்னைக்கு தாங்க இது சரி பண்ணுறது? அப்புறம் ராகுல் கோச்சிக்க மாட்டாரா? இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் 8 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 1 கோடி மக்கள் விடுபட்டிருக்காங்க அப்படின்னாலே தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக இந்த வாக்காளர்களை சேர்க்கக்கூடிய வேலையில் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? சேர்க்கிற வேலையில் பின்தங்குதுன்னு சொல்லாதீங்க. இந்த மாதிரி தொகுதி விட்டு தொகுதி மாறி போனவங்க, நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அடுத்த தெரு போனாலே அது வேற கான்ஸ்டிடுவன்சி வந்துடும் நிறைய இடங்கள்ல. அப்போ அவங்க வந்து சேர்த்துக்கணும். இது வந்து எல்லாரும் செய்யணுங்க, ஆனால் செய்யறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மலாம் வாடகை வீட்டில் இருக்கவங்க இன்றைக்கி இங்கே இருப்போம், 1 வருஷம் கழிச்சு வேறு எங்கேயோ போவோம், வீட்டுக்காரன் கொச்சல் குத்தானா நாளைக்கே இன்னொரு வீடு மாறி போயிடுவோம். அதனால் நாம் இதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. நம்ம கவலைப்படுற மெயின் ஐட்டம் கேஸ். அதைத்தான் முதல்ல போய் மாற்றுவோம். ஏன்னா அது இல்லைன்னா நம்மளால் சமைக்க முடியாது. ஸோ அதுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை நம்ம வந்து இந்த ஓட்டர் இதுக்கு கொடுக்கறது கிடையாது. இன்னொரு காரணம், நாங்கள் இது அடுத்த தெருவில் தானங்க, அது அந்த புத்தில் போய் போட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம இருந்திருந்தோம். அதை வந்து இனிமேல் எல்லாரும் சரியாக செயல்படுத்தணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு சேர்க்கலை கேட்கல இப்படியே புலம்பிட்டே இருக்கிறதா, புலம்பினே இருக்கலாங்க, அவ்வளோதாங்க. இப்போ பீகாரை பொறுத்த வரைக்கும் இது போன்ற செயல்பாடுகள் மூலம் தான் மீண்டும் பாஜக அங்கே வெற்றி பெற்றது அப்படிங்கிற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சி முன்வைக்கிறாங்க. அப்போது 2026 தேர்தலில் இந்த தமிழகத்தில் வாக்காளர்கள் விவகாரம் எதிரொலிக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த எஸ்ஐஆரில் பேரை நீக்கினதுக்கும் பீகாரில் ஜெயிச்சதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சொல்லப்போனால் பீகாரில் அந்த கூட்டணியே வந்து சரியா இல்லை. நிறைய தொகுதிகளில் வந்து அந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர்ஜேடி காங்கிரஸ் அப்படின்னு அந்த ஃபைட் இருந்தது. அதுக்கப்புறம் அசாதுதீன் ஒவாசி அவர்களுடைய கட்சியே எம்ஐஎம், அவங்க சில தொகுதிகளில் அவங்க வெற்றி வாய்ப்பை பறித்தார்கள். ஒரு 4-5 அப்படின்னா கூட அது ஒரு கணிசமான எண்ணிக்கை தானே. காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் ஒத்து வரல, அவங்க ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாங்க. சொல்லப்போனால் அது ஆர்ஜேடி தான் சிஎம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கே இவங்க வந்து ஈடுபடியில் இருந்தாங்க காங்கிரஸ். ஏங்க ஒன்றுமே இல்லாமல் ஓடா தேஞ்சு போன ஒரு கட்சி நீங்களே வந்து அவங்கள இவ்வளோ மிரட்டுறீங்க. அதுக்கப்புறம் ரெபல் கேண்டிடேட்டில் வேற இருக்காங்க.
இதெல்லாம் வச்சுட்டு சரி நான் கேட்குறேன், இப்போ வாக்காளர்கள் நீக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படி ஏங்க அந்த வாக்காளர் பட்டியலை பார்க்கும்போதே அதில் வந்து இவர் ஆர்ஜேடி, இவர் வந்து ஜேடியோ, இவர் பிஜேபின்னு போட்டிருப்பாங்களா சொல்லுங்கள். சரி அப்படி நீக்கினாங்கன்னு சொன்னால் காங்கிரஸை விடுங்க, அவங்களுக்கு வந்து ஆளே கிடையாது. ஆர்ஜேடி அது வந்து பலம் வாய்ந்த ஒரு கட்சி தானே. சொல்லப்போனால் போன எலெக்ஷனில் வந்து கிட்ட வந்து மிஸ் பண்ணாங்க அவங்க. அப்போ அவங்களுக்கு பூத் லெவல் ஏஜென்ட்னு இருப்பாங்கல்ல, அவங்களாம் பார்த்துட்டு என்னப்பா இத்தனை பேரை விட்டாங்கப்பா, அவங்களை கொண்டு போய் சேர்க்கணும்ப்பா, சேர்க்கறதுக்கு டைம் கொடுத்தாங்களா இல்லையா? ஒன்றுமே பண்ணாமல் இவ்வளோ சொல்கிறீங்களே. அது பாஜக ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஏங்க இவங்க வந்து 87 லட்சத்தை நீக்கினா சம்திங் 65 என்னவோ நீக்கினாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ்லேருந்து வந்து அவங்க இதுக்கு மேலே நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாரு. இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அப்போது சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்காதீங்க. நீங்கள் நல்லது பண்ணீங்கன்னா உங்கள் மேலே மக்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா ஜெயிக்க போகிறீங்க. எஸ்ஐஆருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதில் இருந்தால் என்ன இல்லாட்டேன். அப்போ ஒரு வேளை பேர் எண்ணிக்கிட்டா நாங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னா அப்போது இந்த மாதிரி குளறுபடியான வாக்காளர் பட்டியல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமா? அதுலன்னா ஜெயிக்க முடியாதா? அப்போ எங்கேயோ உதைக்குத ஓட்சோரின்னு பாஜக பார்த்து சொல்லினுக்கிறாரு ராகுல். நீங்கள் என்னடான்னா அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினுக்கிறீங்க. இல்லை, இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள், இப்போ அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ லட்சக்கணக்கில் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட விவரத்தின் மூலமாக தொகுதி மாறலாமா அப்படிங்கிற மனநிலையில் தான் அதிக அளவில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் சோசியல் மீடியாக்களில் வந்துட்டு இருக்கு. கரெக்டு. அப்போ நான் கேட்குறேன், அந்த இல்லாத வாக்காளர்களை வச்சு தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தமா? அப்படி மாறினாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த குற்றச்சாட்டு உறுதியாகிவிடும். எதுன்னா பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஒரு குளறுபடியான வாக்காளர் பட்டியலை வச்சு தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க, அது இல்லை சரி பண்ணிட்டாங்கன்னு உடனே தொகுதி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்காகவாது அவங்க தொகுதி மாறக்கூடாது. ஏன் அந்த தொகுதியிலேருந்து தான் ஒரு 40,000 50,000 அப்படின்னு நீக்கி இருக்க போகிறாங்க. சென்னை முழுக்க 5 லட்சம்னா எல்லாத்துலேயும் தானே இருக்க போகுது. மாறினாங்கன்னா அப்போ இவங்க தான் வந்து அந்த குளறுபடி வாக்காளர் பட்டியலுக்கு பொறுப்பு, அதை வச்சு தான் ஜெயிச்சாங்க அப்படின்ற மாதிரி உறுதி ஆகிடும். சிவா, பார்க்கலாமா எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு. ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் புதிதாக சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் குறித்து எந்த தகவல்களையுமே வெளியிடல. புதிதாக இந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலையும் எத்தனை வாக்காளர்கள் இந்த தேர்தலுக்கு சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் இல்லாதது ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் முன். இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. எஸ்ஐஆர் அப்படின்றது வந்து இல்லாத வாக்காளர்கள், புரியுதுங்களா? அந்த புதிய வாக்காளர்களை சேர்ப்பது அப்படின்றது வந்து வருஷத்தில் 2 தடவை அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ரெகுலராக ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற விஷயம், புரியுதுங்களா? அதுக்கு வந்து தனியாக ஒரு இயக்கம்லாம் தேவையில்லை. 18 வயசு ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ ஜனவரியில் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்ல புதிதாக அப்படின்னா வந்து புதிய வாக்காளர்கள் கிடையாது, தொகுதி மாறி வரக்கூடிய வாக்காளர்கள், வேறு மாநிலத்தில இருந்து வந்தவங்க, மாவட்டத்தில இருந்து வந்தவங்க, வேற சட்டமன்ற தொகுதியில இருந்து இந்த சட்டமன்ற தொகுதிக்கு வந்தவங்க, இப்படி புதிதாக கொண்டு வரப்பட்டவர்களை குறித்து எந்த தகவலும். அதுக்கு தான் இப்போ ஃபார்ம் 8. இப்போ முதல்ல இந்த எஸ்ஐஆரில் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த வாக்காளர் பட்டியலில் நீங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஃபார்ம் கொடுக்குறாங்க. அவங்க இருக்காங்களா இல்லையா, அந்த ஃபார்ம் திரும்பி வருதா, அதை தான் பார்க்குறாங்க. இப்போ டிராஃப்ட் லிஸ்ட் வந்துருச்சா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா என் பையன் பேர் இல்லை, அப்போ என்ன பண்ணணும், நான் தொகுதி மாதிரி வந்திருக்கேன், அதுக்கு ஃபார்ம் 8 அந்த ஃபார்மை எடுத்து அது பாருங்கள், நான் அதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில் இருந்தேன், இப்போ இந்த அட்ரஸ் இந்த ஊருக்கு வந்துட்டேன், என் பேரை மாற்றுங்க அப்படின்னு இப்போ நீங்கள் கொடுங்க. அதுக்கு தான் ஒரு விண்டோ வச்சுருக்காங்கல்ல, இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் சேர்ந்தாங்க அப்படின்ற லிஸ்ட்டை கொடுக்க போகிறாங்க. இப்போ அவசரப்படுறீங்க? பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா.